ஹாய் எங்கள் ஊர் மண்வாசனை அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான காளான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கர் எடுத்துக்கோங்க, நெய் சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கோங்க, அன்னாச்சி பூ, ஏலக்காய், கிராம்பு, ஜாதிபத்திரி, பட்டை, பிரிஞ்சி இலை, கல்பாசி, சோம்பு இது எல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் பூண்டு, இஞ்சி, ஒரு 10லிருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி இலை, 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சி பேஸ்ட்டை எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கணும். இப்போ நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி விழுது சேர்த்துக்கலாம். நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன். இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ சீரகத்தூள், மிளகுத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம அரைச்ச விழுதில் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து தனியாத்தூள், கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து காளான் இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். காளான் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஏற்கனவே ஊற வச்சிருக்கிற அரிசி சேர்த்துடலாம். இதுக்கு தண்ணி 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். நீங்கள் எவ்வளோ டம்ளர் அரிசி எடுத்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது திறந்து பார்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.